வாய்ஸ் ஆர்மி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலிவுட் செலிபிரிட்டியான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கரீனா கபூர் அண்ட் சைஃப் அலி கான் அவங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு ஒரு மர்ம நபர் சைஃப் அலி கான் அவர்களை கத்தியால குத்தி இருக்கான். இது சம்பந்தமா நேத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் ஆகுது நீங்க உங்க காதுல கேட்டிருப்பீங்க. நம்ம ஊர்லயே 1008 பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நான் ஏன்டா மும்பைல நடந்த இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க கேட்கலாம். நேற்று இது மும்பைல இருக்க ஒரு பாலிவுட் செலிபிரிட்டி வீட்டுல நடந்தது. இன்னைக்கு இது சென்னையில இருக்க ஒரு கோலிவுட் செலிபிரிட்டி வீட்டுல நடக்கும். நாளைக்கு இது உங்க வீட்லயே நடக்கும். ஏன்னா நம்ம நாட்டுல இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஐம் வெற்றி உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத் உண்மையை அறிய வாருங்கள். ஜனவரி 16ஆம் தேதி நடுராத்திரி 2:30 மணிக்கு ஒரு திருடன் மும்பைல செலிபிரிட்டி எல்லாருமே வசிச்சுட்டு இருக்க ஒரு ஏரியால திருட போயிருக்கான். அப்படி அவன் திருட போன இடம் தான் மும்பைல இருக்க மிகப்பெரிய பாலிவுட் செலிபிரிட்டியான கரீனா கபூர் அண்ட் சைஃப் அலி கான் அவர்களோட வீடு. நைட்டு 2:30 மணிக்கு அவன் திருட போன அந்த வீட்டுல சைஃப் அலி கான், கரீனா கபூர் அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த திருடனை பார்த்ததும் அவங்க வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண் கத்தி இருக்காங்க. அவங்க கத்துனதும் கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அந்த பணிப்பெண்ணை மிரட்டிட்டு இருக்கான். சைஃப் அலி கான் சத்தம் கேட்டு என்னடா நம்ம வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண்ணை எவனோ கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான்னு அதை தடுக்க வந்திருக்காரு. சைஃப் அலி கானை பார்த்த அந்த திருடன் கையில வச்சிருந்த கத்தியை வச்சு சைஃப் அலி கான் அவர்களை சரமாரியா குத்தி இருக்கான். மொத்தம் 6 கத்தி குத்து. அதுல 2 முதுகெலும்பு பக்கத்துலயும் 1 முதுகு தண்டுவடத்து பக்கத்துலயும் பட்டிருக்கு. இதை கேட்டதும் ஒரு செலிபிரிட்டி வீட்லயே இப்படியானு நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. கத்தியில குத்தின திருடன் தப்பிச்சு ஓடிட்டான். அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கு. சைஃப் அலி கான் அவர்களோட மகன் இப்ராஹிம் அலி கானும் அதே வீட்டுல தான் இருந்திருக்காரு. அவருக்கு இப்படி ஆனதை பார்த்தோன்னே அவரோட கார் எடுத்து மும்பையில இருக்க லீலாவதி ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அறுவை சிகிச்சை பலனளிச்சு அவர் இப்ப குணமாயிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடந்தப்ப அவரோட மனைவி கரீனா கபூர் அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. வீடியோ ஃபுல்லா பாருங்க, இனிமேல் தான் ட்விஸ்டே. இது எதுக்கு நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கும் இது ஏன் நடந்திருக்குன்னு தெரியும். நான் வீடியோட ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இல்லையா, நாளைக்கு இது உங்க வீட்லயும் நடக்கலாம்னு. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மும்பைல இருக்க போலீஸ் இந்த கேஸ்ல என்ன நடந்துன்றத ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல விசாரிக்க என்ன இருக்கு, திருடன் வீட்டுல திருட போயிருக்கான். அதை பார்த்த பணிப்பெண் கத்தி இருக்காங்க. கத்துனதும் திருட கையில இருக்க கத்தியை வச்சு பணிப்பெண்ணை மிரட்டிட்டு இருந்திருக்கான். சத்தம் கேட்டு எழுந்து வந்த சைஃப் அலி கான் என்னடா நம்ம வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண்ணை எவனோ கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான்னு அதை கேட்க போயிருக்காரு. கேள்வி கேட்க வந்த சைஃப் அலி கான கத்தியால திருடன் சரமாரியா குத்திருக்கான். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த கேஸ்ல சந்தேகம் வர்ற மாதிரி இருக்க விஷயம் என்னன்னா, அந்த திருட வந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. முதல்ல அவன் திருடனே இல்ல. என்ன வெற்றி சொல்ற அப்படின்னா, ஆமா, வீட்டுக்குள்ள ஊடுருவிய அந்த நபருக்கும் கரீனா கபூர் அண்ட் சைஃப் அலி கான் அவங்க கிட்ட வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க ஊழியர்களுக்கும் நடுவில் இருக்க பிரச்சனை தான் இதுக்கு காரணமா இருக்குமான்னு மும்பை போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட டாப் செலிபிரிட்டிஸ், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அவங்க வீட்லயே இந்தியாவோட இதயமே மும்பைன்னு சொல்ற அளவுக்கு அம்பானி, அதானி செலிபிரிட்டின்னு வசிச்சுட்டு இருக்க இந்தியாவோட ரிச்சஸ்ட் சிட்டியான மும்பையிலேயே அப்ப யோசிச்சு பாருங்க, வண்டி கூட ஓட்ட முடியாத சரியில்லாத ரோடும் லைட்டு கூட இல்லாத தெருவும் நம்ம நாட்டுல ஏன் இந்த மாதிரி நடக்காதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத் நம்ம சேனலோட நோக்கமும் அதுதான். பாதுகாப்புன்றது செலிபிரிட்டிக்கு மட்டும் இல்ல, ஒரு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு மனிதனுக்கும் முக்கியமானது. ஒருத்தன் வீட்டுல கூட நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியலன்னா என்னடா சொல்றது. வாய்ஸ் ஆர்மி நீங்க உங்க வீட்டுல சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியில அப்படிதான் சொல்லுவாங்க, டாக்ஸ் எதுக்குடா கட்டுறோம், கேள்வி கேட்க எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், வாய்ஸ் ஆர்மி வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். கேள்வி கேளுங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.